வெல்கம் டு அம்மங்கா கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. இந்த ரெசிப்பியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படிங்கிறதையும் நம்ம இப்போது பார்த்துடலாம். 2 பாக்கெட் காளான், 2 பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம் பெரிய சைஸில் 2, அதையும் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகு 2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன். இது ரெண்டையும் இப்போ நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது 2 பாக்கெட் காளானையும் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதாவை அதில் அப்படியே லேசாக தூவி விட்டுட்டு அப்படியே கையால் இப்படி இது மாதிரி கலந்து விடுங்க. நல்லா இப்படி உரசிட்டே இருந்தோன்னா அந்த அழுக்கெலாம் இருந்ததுன்னா போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் வாட்டரில் நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியை விட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். அந்த மேலே அந்த டீ தூள் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்போ தான் க்ளீனாகவும். இது மாதிரி உரசிட்டு நம்ம அலசி எடுத்துக்கலாம். இப்போது அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பட்டன் காளானாக இருந்ததுன்னா அப்படியே முழுசாகவே போடலாம். பெருசாக இருந்தால் 2ஆக போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக இருக்கிறப்போ நம்ம அப்படியே போட்டுடலாம். தண்டு நீளமாக இருந்தால் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா காளானையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மிளகு சோம்பு ரெண்டையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போது கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கணும்ல, அந்தளவுக்கு ஓரளவுக்கு தாராளமாகவே எண்ணெயை ஊற்றிக்கோங்க. போதும். பொடியாக நறுக்குனா வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கணும். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இப்போது தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருக்கு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கிக்கலாம். கூட அது தேவையான உப்பு போட்டு சேர்த்து வதக்கலாம். நல்லா வதங்கிடும் உப்பு போட்டால். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். இப்போது எல்லாம் வதங்கிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் அதுக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அது கூட நம்ம காளான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துடலாம். காளான் வதங்க தண்ணி விடும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இதில் நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு தான் வதக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், நல்லா வெந்து வதங்கிட்டு இருக்கு. இது நம்ம ட்ரையாக வேணும்னா தண்ணியே தெளிக்க வேண்டாம், அந்த எண்ணெயில் வதங்கினாலே போதும். அடுப்பை நல்லா ஹைலியாக வச்சு நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க. தண்ணியெல்லாம் சுண்டி ட்ரை ஆகிடும்.
இப்போ இதில் கருவேப்பிலை உருவி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சுன்னு. தண்ணி ஊற்றவே இல்லை, லைட்டாக தெளித்து தான் விட்டேன். அதுக்கு இந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. காளானில் எப்போவும் தண்ணி இருக்கும். இப்போது நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த மிளகு சோம்பு பொடியை மேலே தூவி விட்டுடலாம். இது அப்படியே கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருந்தோம்னா தண்ணியெல்லாம் சுண்டி காளான் நல்லா வெந்து நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா ட்ரை ஆகிடும். அது வரைக்கும் நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிட்டு ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருக்கு பாருங்கள். இதே மாதிரி நல்லா கிளறிட்டோம் நம்ம. இதுக்கப்புறம் அது நம்ம காளான் பெப்பர் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு இப்போ மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரொம்ப ரொம்ப குயிக்காக வெரி டேஸ்டியாக ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்பவும் போல் நம்ம அம்மங்கா கிச்சனை லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.